சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட 21,000க்கும் மேற்பட்டவர்கள் தற்காலிகமான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதிப் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலை தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் மழை ஓய்ந்துள்ள போதிலும் மக்கள் தொடர்ந்து முகாம்களில் தங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் வெள்ள நீர் தற்போது படிப்படியாக வடிந்தோடி வருவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். யாழ் மாவட்டத்தின் அநேகமான பாடசாலைகளில் இன்றைய தினம் கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. புத்தளம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த மழையினால் நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் தொடர்ந்தும் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதற்கமைய ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 14 வான்கதவுகளும், தெதுரோயாவின் 7 வான்கதவுகளும், தப்போவ நீர்த்தேக்கத்தின் 8 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. கலாஓயா பெருக்கெடுத்துள்ளமையினால் பழைய மன்னார் வீதியில் எழுவான்குளம் பகுதியில் புத்தளம் மன்னாருக்கு இடையிலான போக்குவரத்து தொடர்ந்தும் தடைப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதேவேளை கிளிநொச்சி பகுதியில் கிணற்றுக்கு மேல் எழுந்தவாறு நீர் வழியும் காட்சி எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது.